கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். நாம் நிறைய பேர் நிறைய தவறுகளை செய்தது உண்டு. அதை நினைத்து வேதனைப்படுவதும் உண்டு. நான் இந்த வியாதி எதனால் வந்தது, என்னுடைய பாவத்தை நிமித்தமே என்று யோசிக்கிறவர்களும் உண்டு. சிலர் இந்த பாவத்தை நான் செய்துவிட்டேன், இது உமக்கு பிடிக்காதுதான், ஆனால் நீர் என்னை மன்னிக்க மாட்டீரா என்றைக்கு எனக்கு தெரியல என்று அழுது கொண்டு இருக்கிறீர்களா? அந்த பாவத்தை செய்துவிட்டோம் என்று வெட்கப்படுகிறீர்களா? நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். நீங்கள் ஆண்டவரிடத்திலே வாருங்கள். ஆண்டவரிடத்திலே பாவியாக என்மேல் கிருபையாயிரும், நான் மிகுந்த பாவி, என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். இங்கே அவ்விதமாக தான் ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று. 28 வருஷமாய் வியாதியாக இருந்தவனை ஆண்டவர், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். திமிர்வாதக்காரனை அவனையும் அதையும் சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களை, அவர் உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களுக்காக மனக்கசந்து நாம் பாவி என்று ஒற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் துணிந்து பார்க்க முடியாமல் தலை குனிந்து பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களை, நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். நன்றி.